எந்த ஸ்மெல்லும் நமக்கு வராது. அதே மாதிரி இந்த கருவாடில் வந்து முள் இருக்காது. இது வந்து கெட்டே போகாது. எவ்வளோ நாள்னாலும் நம்ம வச்சு அதை வந்து பதப்படுத்தி வைக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. நார்மலாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு இதை நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்னென்ன மருத்துவ குணம்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்மளுடைய மூளைக்கு, இருதயத்திற்கு, நுரையீரல், கல்லீரல், கணையம், சிறுநீரகம், எலும்பு, நரம்பு, தசை, கொழுப்பு, இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே ரொம்ப 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 என்ன பண்ணுதுன்னா பலப்படுத்துதான், ஸ்ட்ராங்காக இருக்க உதவி செய்தான். அதனால் கண்டிப்பாகவே வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நம்மளுடைய சமையலில் இதை சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மாசி கருவாடு. ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து ஒரு கல் வச்சு, நம்ம இடிக்கல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம குட்டி குட்டியாக அந்த மாதிரி நொறுக்கிக்கணும். ஒரு